வர்றதை பார்க்க பார்க்க ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதனால்தான் கடற்கரை எங்க இருந்தாலும் அங்க மக்கள் கூட்டம் வர்றாங்க. ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு பிரம்மாண்டம் இந்த கடல். அதுல இருந்து வரக்கூடிய அழகான அலைகள். இந்த அலைகளை யாராவது மனுஷன் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லையை குறிச்சு, இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்ச வராதுன்னு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த அலை அந்த இடத்துக்கு வந்த உடனே திரும்பி போகிறது பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில அலையா பிரச்சனை வருதுங்க, அலையா போராட்டம் வருதுங்க, வரும், அலையா வரும். ஆனா உங்க பக்கத்துல வந்துட்டு திரும்பி போயிடும், உங்களை சேரப்படுத்தாது. இம்மட்டும் வா, இதுக்கு மேல வராத, என் பிள்ளைகளை தொடாதுன்னு கர்த்தர் சொல்லிடுவார்ல. அதுக்கு ஒரு கரை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பிரச்சனை வரும் போகும். இதுக்கு முன்னால எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அலையா வந்துச்சு இல்ல? உங்களை ஏதாவது பாதிச்சுதா? பயமுறுத்துச்சு, அவ்வளவுதான். நீங்க பயந்தீங்க, அவ்வளவுதான். பயப்படாம முன்னேறி போங்க, இயேசு கூட இருக்கிறார், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே உங்களை மேற்கொள்ளாது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? ரோமர் 12:2 உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மறுரூபமாகணுமா? அதாவது மறுரூபமாகணும். மனம், நம்முடைய மைண்ட் மறுரூபமாகணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சிந்தனை, யோசனை, நம்ம நினைவுகள் அப்படின்னு சொல்றோம்ல, அது மறுரூபமாகணும். சிலருடைய சிந்தனையே சரியில்லை, நோக்கமே சரியில்லைம்பாங்க தெரியுமா? இந்த சிந்தனை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். தவறான சிந்தை, அது மாதிரி அசுத்தமான சிந்தை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு காரியம். அப்ப சிந்தை மறுரூபமாகி பரிசுத்தம் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனாலதான் அந்த சிந்தையை காத்து கொள்ளணுமா. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது, உலக சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு பைபிள்ல இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவளாய் மாறுவதற்கு நம்முடைய மனம் புதிதாய் மாறணும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நம்முடைய மனதுல வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமா மாறிடும். அதற்கு தான் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இயேசுவே, இந்த சிந்தனைக்குள்ளதான் சாத்தான் முதல்ல நுழைவான். நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க, முதலாவது சாத்தான் என்டர் ஆகுது உங்களுடைய சிந்தனை வழியாகத்தான். உங்களுடைய யோசனை வழியா உள்ள நுழைஞ்சு உங்களை சிந்திக்க வச்சு தவறான சிந்தை உள்ளத்துல கொண்டு வந்து இதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு, இதெல்லாம் எண்ண வைப்பான். வச்சு தப்பானதை செய்ய வச்சிருவான். இதெல்லாம் பாவம் இல்லைங்க, இதெல்லாம் எல்லாத்துல உலகத்துல நடக்கிறதான்னு சொல்ல வச்சு பாவத்தை செய்ய வச்சு கரைப்படுத்தி நம்முடைய சமாதானத்தை கெடுத்துருவான். அப்ப சிந்தை காக்கப்பட்டாலே நீங்க பரிசுத்தமா வாழ முடியும், சமாதானமாய் வாழ முடியும்.